பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் அதாவது 7 சீசனுடைய வின்னர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அருண் லேபர்ன்ற ட்விஸ்டான விஷயங்களை பற்றியும் விஜய் சேதுபதி கடைசியாக பேசின விஷயங்களும் எல்லாம் சொல்லிட்டு டேமேஜ் கண்ட்ரோல் ஆகிடுச்சு. எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தான் அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, தான் ஆடாட்டாலும் தான் சதா ஆடுன்றது ஓகே தான், ஆனால் எதுக்காக ஆடுதுன்றது ரொம்ப முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி லேபர் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு வீடு தானே, அதில் எப்படி இந்த க்ரைட்டீரியா பிரிக்கிறீங்கன்ட்டு. இப்போ எதுக்கு ஸ்கூலில் எல்லோ கலரு, ப்ளூ டீமு, எல்லோ டீமு, ரெட் டீம்னு ஏன் பிரிக்கிறாங்க? அந்த மாதிரி தான் அதாவது அந்த வேலைகளை யார் யார் செய்கிறாங்கன்னு பிரிக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சமையலும் கூட்டுறதும் ஒன்றா? நான் கேட்குற ஒரே கேள்வி அதுதான். சமைக்கிறதும் கூட்டுறதும் ஒன்றா? நீங்கள் கூட்டுறது ஒரே ஒரு வேலை தான் பண்ண போகிறீங்க. அதில் சொல்லுவாங்க, அதில் இன்றைக்கி சப்போஸ் நீங்கள் நம்ம டாஸ்க் விளாண்டாலும் பிரச்சனை கிடையாது, நாளைக்கு கூட கூட்டிக்கலாம். ஆனால் சமையல் 3 வேலையும் வேலை நடந்துக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு வேலை. அதனால் அதுக்கு ஆள் கண்டிப்பாக குறைக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. இது எந்த புத்திசாலியாக இருந்தாலும் அதை ஈஸியாக எளிமையாக அதை புரிஞ்சுக்குவாங்கன்னு வச்சுக்காங்க. சரி, ஓகே, அது உங்களுக்காக அது அவங்களுடைய ஆளுன்றதுனால அவங்க பதறாங்க, அது ஓகே தான், யாருன்னு இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்றைக்கி ஒரு சின்ன ட்ரிகராக லேபருக்கு டீ போதும் இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டார்ல, இதுக்கு இவ்வளோ பதட்டப்படுறீங்களே. அப்போ ஜாக்லினை இதே அருண் மன்னிப்பே கேட்க வேணான்னு சொல்லும்போது மன்னிப்பு கேட்க வச்சு காலில் உழ வச்சார்ல தீபக்குக்காக காலில் உழ வச்சு போகிறப்பெல்லாம் நல்லவராயிடுவார். ஒருவேளை ஒரே ஒரு வார்த்தை லேபர் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லும்போது அவர் ட்ரிகர் ஆகிடும். அதுக்கு அந்த மனுஷன் அழுதுட்டாரு போனார்னு வச்சுக்காங்களேன். ஆனால் இன்னைய வரலையும் அந்த வீட்டில் மஞ்சரியில் இது ஃபேமிலியாக அவர் பார்க்குறாராம். அது வேறு அவங்க சொன்னாங்க. மஞ்சரியிலேருந்து ஜாக்லின்லேருந்து அவர் எப்படி ட்ரீட் பண்ணுறாரு, அதுவும் எளிமையான இறைகள்னு சொல்லுவாங்க இல்லையா, எளிமையான ஆட்கள், அவங்க மேலே அவருடைய வன்முறை எப்படி பேசுவார், அவர் எப்படி ஆர்டிகுலேட்டிவாக பேசி இப்படிலாம் மாற்றுவார், அதுவும் விடாமல் எப்படி பேசுவார்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அதாவது விஜய் சேதுபதி கடைசியாக ஒரு 10 நிமிஷம் பேசுறதுக்கு அவங்க ரொம்ப பொங்கிட்டாங்க. அவர் அரை மணி நேரம் பேசுகிறவர் அருண். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் அது நிறையவே இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்னென்னா எனக்கு தெரியலன்ற மாதிரி சொன்னனால நம்ம அதுக்கு பெருசாக ரியாக்ட் பண்ண வேணாம். பட் அவங்க ஏதாவது ஒன்று செய்யணும், பாரு நீ உள்ளே இருக்கும்போது நான் என்னெல்லாம் கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ண பாரு அப்படின்னு சொல்கிறது ஒரு இது வேணும் இல்லையா, அதுக்காக அதை செய்கிறாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாமல் இல்லை, பட் ஆனால் இதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கே தெரியும். அதனால தான் ரைட். எனிவே, அவங்கள பற்றின கருத்துக்கள் சொல்லுங்கள் நீங்கள். அதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் பெருசு கிடையாது, அது அவ்வளோதான். அதில் ஒன்றும் கிடையாது, கீழே போட்டுருங்க. தட்ஸ் ஆல்.